Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம 4 செடி வாங்கியிருந்தோமா மரங்கள் அதை வந்து கன்றா வாங்கியிருந்தோம் நம்ம. சோ அது ஃபுல்லா முழுசா எடுத்துட்டு போய் நம்ம சைட்ல எப்படிலாம் எந்த இடத்துல எல்லாம் பதிச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கறதுக்காக ரெடி பண்ண போறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அங்க போய் நம்ம எப்படி சூஸ் பண்ணி எவ்வளவு அழகா பண்றோம் அப்படின்றத வீடியோல வந்து பார்த்துட்டு இங்க பா போற இரு அவங்க எடுப்பாங்க, நீ ஏன் எடுக்கிற? அவங்களே எடுப்பாங்க. அவசரப்படாத. என்னன்னா செடி இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் நான் இந்த இதுல வீடியோலயே சொல்றோம் ஏன் என்ன எதுக்கு நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரும். இங்க பாருங்க, கை எட்டுற தூரத்துல இருக்குது இளநி. சூப்பரா இருக்குல்ல? இளநி எல்லாம் வந்துருக்கு பாருங்க. தேங்காய், ஹைபிரிட் தேங்காய் அந்த மாதிரி. கை எட்டுனா இளநி பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் விற்கிறதுக்கு ஆகும் சரி வாங்கி எடுத்துன்னு போய் நட்டுலான்னு பார்த்தேன். அது ஆல்ரெடி வளர்ந்துருக்குது. இந்த மாதிரி கேட்டா தருவாங்க. இதெல்லாம் எவ்வளவு நாட்டுல வளரும் தெரியல. ஆனா தினமுறைலாம் சூப்பர்ப்பா. அங்க பாரு, ஆனா வேர் நிறைய போகும். கையெட்டு, நீ வந்து எட்டு. அவ்வளவுதான், தண்ணி தாங்க எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இளநீ பிச்சு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டக்கு டக்குன்னு வெட்டி சர்றன்னு ஸ்டாப் போட்டு விடுஞ்சிடலாம். போய் அப்படி சுத்தி வா போ. இப்படிதான் நான் இறங்குவேன். சுத்தி வந்துட்டா இப்பதான் நான் அந்த வேலையை பார்த்துதான் நான் இப்ப அடிச்சு அனுபவப்பட்டேன். இப்ப அதான் அது அப்படிதான் இருக்கும். இங்க எனக்கு என்ன ஒரே பயம்னா இப்ப குதிக்க போகுது. இங்க ஆணி இருக்கு. ஏறி எங்க இந்த பாரு, உனக்கு இங்க குதிக்கும் போது எங்க ஆணி இருக்கு. என்னோட லூஸ் பேண்ட் அதுல மாட்டிக்கிட்டு டர்ன்னு பின்னால கிழிஞ்சிடும். கீழே காலு கிழிஞ்சிடும். போ அப்படி போயிட்டு வா போ. காலெல்லாம் பாரு, திமுரு தானே உனக்கு. இதெல்லாம் நம்ம இடம் பிடிச்சி உட்காந்துக்கணும் போல் இருக்குது. எல்லா கல்லையும் அடுக்கி உட்காந்துங்க இருக்கேன். நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க எல்லாத்துக்குமே. சொல்றாரு, எல்லாத்துக்குமே ரொம்ப அவசரப்படுறீங்க. இன்னும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனே முடியல, இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, செடி நாசமாயிடும், சோஃபாலாம் இப்பவே வந்து பாக்குறீங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா தான் இது பண்ணோம் அப்படின்ட்டு. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எதையுமே பார்க்க மாட்டேன்றோம். கடைசி நேரத்தில் எது வேணுமோ அப்போ போய் பார்த்துட்டு அரிபரியில் நம்ம எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறோம். போட்டே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில். அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம விசிட் பண்ணாதான் நமக்கு வந்து எங்கே என்ன கிடைக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இப்போ ஐடியாஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து 1க்கு 4 தடவைன்றதை வந்து விசாரிக்கிறதுனால தப்பு கிடையாது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து இப்போ விசாரித்தேன். ஒரு எக்ஸ்போ நாங்கள் போகிற வழியில் நாங்கள் வேற ஒரு வேலையாக தான் போனோம். அந்த எக்ஸ்போக்குன்னு போகல, வேற ஒரு வேலையாக போகும்போது அந்த சைடில் எக்ஸ்போ பார்க்கும்போது ஸோ ஓகே இப்போ லேட்டஸ்ட் மாடல் என்ன இருக்குது, என்ன மாதிரி சோஃபாஸ்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா, கிளான்ஸ், கலர்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி நம்ம போனோம். ஓகேவா? செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து நமக்கே தெரியும் இன்னும் பூச்சி வேலை முடியல. பூச்சி வேலை முடியாமல் நம்ம பெயிண்டிங் எல்லாம் பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா செடி வீணாக போயிடும்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் என்னென்னா, நான் வைக்கிறது வந்து பூச்சி வேலைக்கும் பெயிண்ட்டும் விழுகாத இடமா பார்த்து நாங்க இப்ப வைக்கிறோம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஆப்போசிட் அது ரோட்ல தான் ஒன்று வைக்கிறோம். அது என்னன்னா லெமன் ட்ரீ அங்க வைக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நமக்கும் கொஞ்சம் அந்த வேலைகளுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் வைக்கிறேன். அது பட் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வளர்ந்துரும் நமக்கு. ஏன்னா மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல தண்ணி ஆண்டவர் மாதம் தொண்ணூறுக்காங்க பக்காவா வளர்ந்துரும். நாங்க வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தான் ஆண்டவர் மாதம் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட் எல்லாம் வந்துரும். எல்லாமே அடிக்கடி தானே வரும்போது போகும்போதெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கும் இங்க ஆள் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வந்துருவாங்க. அவங்கள கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊத்துங்கடா அப்படின்னா அவங்க ஊத்திடுவாங்க. இன்னொரு விஷயம், நம்மளும் இப்போ இதுக்கப்புறம் வந்து நின்று நம்ம பார்க்கணும் வீட்டு வேலையை. இதுக்கப்புறம் வந்து கட்டுறது ஓகே, அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எலிவேஷன்லாம் நம்ம நின்று பார்த்தா தான் நம்ம கொடுத்த எலிவேஷன் கரெக்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு நம்ம போய் உட்காந்து விட்டோம்னு வைங்களேன், நம்ம கொடுத்த எலிவேஷன் அது எதுனா பண்ணி நீங்கள் தாங்க நின்று பார்க்க, அப்போ நம்ம மேலே தான் தப்பாயிடும்.
நின்று பார்க்காது நம்ம வேலையை கூத்துட்டு போயிட்டா மட்டும் பிரச்சனை இல்லை. எதுதான் வந்து நின்று பார்க்கணுமோ அதெல்லாம் வந்து நின்று பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன். அதனால் செடியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னை பிஃபோர் நீங்கள் வந்து நாங்கள் ஊரில் இருந்தப்போ நீங்கள் பார்க்கல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நிறைய செடி கொடி எல்லாமே நாங்கள் கிடையாது. நீ தான் நான் சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி. எங்களுக்கு அதனோட என்ன சொல்கிறது நேக்கு நெளிவு சுழிவுகள் எல்லாம் கொஞ்சமாச்சும் தெரியும். சரியா, எந்த ஒரு அடிப்படை அறிவே இல்லாம பேபிமா வந்து பக்கா அறிவு இந்த விஷயத்துல எல்லாம், இந்த செடி விஷயத்துல கொஞ்சம் அறிவு இருக்கு எனக்கு. ஓகேவா, அதனால அதை நம்ம மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருக்கு. அதனால நாங்க அவசரப்படல. எல்லாத்தையுமே இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓரளவுக்கு வீடு முடியும் போது நமக்கு ஒரு கன்க்ளூஷன் நம்ம திங்க் பண்ண மாதிரி வரும். எல்லாத்தையும் அவசரமா அப்போதைக்கு உடனே டைல்ஸ் பார்க்க சொல்றாங்களா, ஓகே போறோம் டைல்ஸ் பார்க்குறோம் வந்தோம். இப்படிதான் இருக்குமே தவிர ஒரு ஐடியா நாலேஜ் நாங்க கிரியேட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா வந்து இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து ஓகே இவ்வளோதான் இதுதான் அப்படின்ற மாதிரி இது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்குமே இப்போ ஒரு சில விஷயங்கள் அடிப்படும் போது நம்ம பிஃபோர் தட்டாவே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கணும். டக்குன்னு அந்த மாதிரி அப்படிதான். சரி ஓகே, 2 குழி தோண்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 குழி தோண்டின்னு இருக்காங்க. 4வது கொய்யா மரம் எங்கே வைக்கணும்னு தேடணும். இப்போ இடம் அதை தேடின்னு இருக்கேன். என்னப்பா போஸ் குத்துன்னு இருக்க? மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ் கொடுப்பாங்க தெரியுமா? ஆமா, மரம் வளர்ப்போம் மழை காப்போம் அப்படின்னு போஸ் கொடுக்குற பத்தியா பொலிட்டிக்கல் பாய். அப்படியே இது பக்கம் அப்படியே எப்படி வேலை செய்யற மாதிரி அப்படியே தொப்பையை ஆட்டின்னு நடப்பியே. நான் எத்தனை வாட்டி மேலே போயிட்டு வந்தேன்னு தெரியுமா உனக்கு? ஒரே இடத்துல ஒன்றும் அங்கே கல்லை போட்டு உட்காந்துக்கினேன், இங்கே இல்லை காரை திறந்து உட்காந்துக்கினேன். அதுதான் மாமரம் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். வைக்கிறதுக்குள்ளே போட்டு உடச்சிடாதப்பா. அதுதான், அதனால தான் சரி ஒன்னொன்னாவே எடுத்துன்னு போவோம். 2 இப்படி பிடிச்சி தூக்கின்னு போயிடலான்னு பார்த்தேன். உடச்சி கையில் வந்துருமே. இது வந்து 3 குழி தோண்டி இருக்குமா இங்கே தான் வைக்க வீட்டுக்கு பின்னால் போகும் அந்த 3 செடி. இன்னொன்று வந்து ஆப்போசிட்டில் லெமன் வந்து ஆப்போசிட்டில் ஓப்பன் ஃபார் ஆல். யார் வேணாலும் லெமன் பிரித்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அப்படி லெமன் வந்துடும் உனக்கு நம்பிக்கை? யார் வேணாலும் வந்து பச்சு ஜூஸ் புளிச்சு குடிச்சுக்கலாரு. வந்துடும், வரும் 4மே வரும். மாதா தீர்த்தத்தை வந்து தெளிச்சுட்டு வைப்பேன். எத்தனை பேர் சொல்லுங்க வீட்டில் 1000 இடம் இருந்தாலும் இந்த படிக்கட்டில் உட்கார்றதுக்கு எத்தனை பேர்த்துக்கு இது பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க. நான் வந்தால அங்கேயே நமக்கு இடம் இருக்குது ஜன்னல் மேலே, அங்கே உட்காந்து கிடக்கு. ஆனால் அங்கே உட்கார மாட்டேன். பட் வந்தோடனே இந்த படிக்கட்டு மேலே நமக்கு உட்கார்ந்தாதான் உட்கார்ந்த மாதிரி இருக்குது வீட்டில். மாதா தீர்த்தம் வந்துருக்கேன். எதுக்கு மாதா தீர்த்தம் தெளிக்கணும்னு விவசாயம் இல்லையாடா உனக்கு? மாமரம் இந்த பக்கம் வைங்க, பலாமரம் அந்த பக்கம் வைங்க. மாமரம் இந்த பக்கம், இந்த பக்கம் பலாமரம் அந்த பக்கம் வைங்க. இங்கே வைங்க. மாதா தீர்த்தம் தெளிச்சா நல்லா வளரும். வளரும் உனக்கு. இதுலமா தண்ணி நான் திருப்பேன். நீ வைக்கிறியான்னு அவர் பார்த்து நிற்கிறாரு. காட்டுங்க நானே. நான் வச்ச மாமரம்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அது. அதான் இது. ஆமா, மாதாவே நல்லா வளரணுமா? நம்ம கேஸ்டா சில் பண்ணின்னு இருக்கேன். சில் பண்ணல, நாங்க யோசிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கை மறைக்குதான்னு பாத்துக்கோ. இல்ல நாங்கள் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலி. சரி போனால் அப்படியே குழி தோண்டணுமா, வச்சோமா, தண்ணியை ஊற்றணுமா, வந்துமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் இதுவே கிட்டத்தட்ட இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. நாங்கள் 10 மணிக்கு வந்தது, 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்குள்ளே நம்ம நெய்பர் இருக்காருல்ல, அவர் பிரேம் வந்து கடைக்கு போனார். வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னாரு. கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னும். தேங்க்யூ பிரேம். இல்லைன்னா அப்படி அளவு தண்ணி தாக எடுக்குது. இந்த அம்மாவா கேன் வாட்டர் தவிர்த்து வேறு எதுவும் குடிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் RO வாட்டர் தான். ஆமாம், அங்கேயே இப்போ ஆயிடுச்சு. முடியவே இல்லை. வெயில் பயங்கரமாக பட்டையை கலப்புது. இப்படி சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேண்டிக்கோங்க, எல்லா மரமும் நல்லா வளரணும் அப்படின்ட்டு. ஓகேவா? செடி வச்சாச்சு, தண்ணி ஊத்துறியா? எஸ். செடி தெரியுற மாதிரி ஊத்துறோம். நீ செடியை மறைச்சு நிற்கிற. நீ பாரு மேங்கோ ஜூஸ் என்னாச்சுன்ட்டு. சைடு போ. ஓகே, போதும். அது கொய்யாண்ணா, 2வது வச்சாச்சு. இது வந்து கொய்யா.
இது மா, இது கொய்யா, இது பலா. முக்கணிகளில் 2 கனி வச்சாச்சு. முக்கணி இங்க இருக்கு. மாப்பழா, வாழை. மாப்பழா, வாழை. வாழை இங்க மட்டும் வைக்கல. வாழை பிரேம் வீட்ல இருந்து வாங்கிக்கலாம். இல்ல வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் வாழையெல்லாம். இப்ப வேண்டாம். ஓகே. அப்ப லைனா இருக்கு. மாப்பழா, வாழை. வாழைலாம் வேணாம்ப்பா. வாழை எதுக்கு ரிஸ்க்கு? அதுதான் இதெல்லாம் வரும். எது வரும்? பாம்பு வரும்ன்றியா? அப்படியெல்லாம் கிடையாது. காம்பவுண்ட் போட்டா வராதுப்பா. வருமா? இதை போட்டான்னா அதுக்கெல்லாம் வந்து எந்த வித இதுவும் கிடையாது. இருக்கேண்ணா, செடி இருக்கேண்ணா. நம்ம இது வராம இருக்கிறதுக்கு செடி இருக்கு. செடியும் வச்சிட்டியா? செடி வச்சாச்சு. பார்க்க அழகா இருக்கு. நம்ம வரதுக்குள்ள ஒரு 6 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள வளைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். வளர்ந்துரும். நம்ம ஷிஃப்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பட் அதுக்குள்ள எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நாங்க வர மாதிரி இருக்கோம். கரெக்டா? அதுக்குள்ள இங்கெல்லாம் ஃபுல்லா நிழலா இருக்கும். மரங்கள் வந்து பால்கனில நின்று மாமரத்தை பிச்சுக்கலாமா? ஆமா, பேக் சைடுல இருக்கு பால்கனில இருந்து. அந்த பக்கம் பால்கனில இருந்து பலாமரமும் பிச்சுக்கலாம். ஆமா. அங்க அவ்வளவு தண்ணி இருந்தது. தண்ணி அப்ப செடிக்கு ஊத்தாம எங்கேயோ போய் குட்டையில தண்ணி பிடிக்கிறதுக்கு போய் நின்றுக்குது பாருங்க. மீன் பிடிக்க போறியா? ஏதோ பெரிய மீன் இருக்குதுன்னா. எங்கே இருக்குது மீன்? பா புஷ்குன்னு உள்ளே போயிட போகிறப்பா. குட்டி மீன் அங்கே பாரு, அவ்வளோ குட்டி மீன் இருக்குது. அது பாட்டுன்னு உயிர் வாழ்ந்துருக்குது. அதையும் அதில் பிடிக்கிற? பிடிச்சிட்டியா? அதெல்லாம் அடியில் போயிடும். அப்படியே வெய் வரும். வாட்டர் கேன் எடு. வாட்டர் கேனா? இந்த வாட்டர் கேன் எடு, சீக்கிரம் எடு. குட்டி மீனுக்கு உயிர் கொடுத்த பேபிமா, ஒழுங்கா ஊத்து. இல்லைன்னா அது இதுவாகிடும். உள்ளே போக மாட்டேங்குது பாரு. அது சர்ன்னு ஊற்றி விடு. கமான். நிறைய குட்டி மீன்பா. சீக்கிரம் தண்ணி விடு அதில். நீங்களாம் வளருவீங்க. அதுக்கு தான் நாங்கள் பிடிச்சின்னு போகிறது உங்களை. குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை. பாரு இன்னும் இருக்குது பாரு. 2-3 இருக்குது பாரு. வரமாட்டேன். குளிக்க அப்படியே ஊற்றிடு. குளிக்க ஊற்று. சரி வேணா விட்டுரு. அது 2த்தையும் கீழே விழுந்துட போகுது பாவம். ஊற்றிட்டியா? திரும்பி பிடிக்கிறியா? ஓகே. எத்தனை மீன் இருக்குது அது உள்ள? எத்தனை இருக்குது? அடியெல்லாம் சுற்றுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மீன் சுற்றினுக்கு தான். என் கண்ணுக்கு பெருசாக தெரில. இதில் அப்படியே வாட்டர் கேனோட உள்ளே போட்டுடலாம். அப்போ தான் அது கிணத்து உள்ள அப்படியே மிங்கிள் ஆகிடும். அப்படியே பிரித்து ஊற்றுனீங்கன்னா ஒரு 4-5 சுற்றுது. நிறைய சுற்றுது. ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தண்ணி கலங்கின தண்ணி இல்லை. ஓகேவா? ஒன்று இன்னும் 2 வரும். பார்த்து இது எங்கே எத்தனை போய் நான் விட போகிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் கிணறு இருக்கு. கிணத்துக்குள்ளே விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பெருசாகிடும்ல கிணத்துலலாம் விட்டா. இதெல்லாம் என்னென்ன மீனுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கெண்டை அதெல்லாம். பட் இது கொடு, முடி கொடு. அப்படி என்னப்பா பண்ணுற? கிணத்துக்குள்ள விட போறியாப்பா? இருப்பா. இப்படியே ஊற்ற போறியாப்பா? இது செத்துடாதுப்பா. அது உள்ள இருக்குதா பாரு பாட்டில் ஏதாச்சும்? அத்தனை மீனையும் உள்ள விட்டாச்சு. இதில் இதுக்கப்புறம் கெண்டை, ஜிலேபி, இன்னொன்று என்னதுப்பா? விரால், பாறை,
எல்லா பாறையும் ஆற்று பாறையிலேருந்து எல்லா பாறையும் கிணத்து பாறையாக மாறப்போகுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வந்து தேடி பார்ப்போம் ஏதாவது இருக்குதான்னு.